இப்போ சென்னையில இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல ஜஸ்டிஸ் திருமதி ஆஷா அவர்கள் கிளியர் கட்டா சொல்றாங்க, அப்நார்மலா இருக்கு சென்சார் போர்டுனுடைய அதாவது இந்த என்டையர் ஆக்டிவிட்டி வந்து அப்நார்மலா இருக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகும் நீங்க அது பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க, இந்த மாதிரி வந்து ரிவைசிங் கமிட்டி போறேன்னு. இது ரொம்ப அப்நார்மல். நார்மலா இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்க எதுக்காக இந்த படத்துக்கு உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணபடி சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி மெயில் கொடுத்துட்டீங்க, அதுபடி சென்சார் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்ன பிறகு 30 நிமிஷத்துக்குள்ள அவங்க அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்லயே போறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி, சென்னை ஹைகோர்ட்ல. அப்போ எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காங்க பாருங்க சென்சார் போர்டு. அதாவது இந்த விஷயத்துல நாங்க எடுத்த டெசிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும்ன்ற ஒரு பிடிவாதத்துல தான் சென்சார் போர்டு இயங்கிட்டு இருக்கு. இப்போ நாங்க எடுத்த டெசிஷன் என்ன, ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை கொண்டு போகணும், அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போய் படத்தை கொடுத்துறோம். இல்லைன்னு சொன்னா நாங்க எந்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு அவங்க போறாங்க. இப்ப எப்படி எல்லாம் போறாங்க பாருங்க. இங்க வந்து வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள அப்பீல் பண்றாங்க. அந்த அப்பீல் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டைம் கொடுக்கலன்றாங்க. நாங்க ஆபரேட் பண்றதுக்கு டைம் கொடுக்கல, எங்களை பிரஷர் பண்றாங்க ப்ரொடியூசரு. இந்த மாதிரி பிரஷர் பண்ணா எப்படி ஒரு சிஸ்டம் இயங்கும் அப்படின்றாங்க. இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு, நீங்க படத்தை வந்து சென்சர் பண்ணணும்னா டைம் கொடுக்கணும் சென்சர் போர்டுக்கு, நீங்க எப்படி பிரஷர் பண்ணி இப்படி கேட்கலாம், அதனால வந்து நான் வந்து ஸ்டே கொடுக்க முடியாது, அந்த தனி நீதிபதி கொடுத்த ஆர்டருக்கு வந்து நான் தடை பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற மாதிரி நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க.